இன்னைக்கு டெல்லி ஃபுல்லாவே இன்டர்நெட் சேவையை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. எல்லா மெட்ரோ ஸ்டேஷனையும் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஆயிரக்கணக்கான யங்ஸ்டர்ஸ் மீது லத்தி சார்ஜ் பண்ணிருக்காங்க. பல தடைகளை தாண்டி யாராவது பார்லிமெண்ட்குள்ள அடி எடுத்து வச்சாங்க அப்படின்னா டைரக்டா துப்பாக்கி சூடு தான். இன்னைக்கு டெல்லியே பெரிய ஒரு போராட்ட களமா மாறி இருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் 1 மந்தாவே சோனம் வாங்சக் அண்ட் சிஜேபியில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த போராட்டத்தை கைவிடணும் அப்படின்னா சில கோரிக்கையை மட்டும்தான் முன் வச்சாங்க. நீட் எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது, இது மாதிரி நிறைய எக்ஸாம்ல நிறைய குளறுபடி எல்லாம் நடந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே அரசை பொறுப்பேற்க வேண்டும். அது மட்டும் இல்லாம மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சு போராட்டம் நடத்திட்டு வந்தாங்க. இன்னைக்கு நாடாளுமன்றத்துல மழைக்கால கூட்டத்தொடர் ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான யங்ஸ்டர்ஸ் ஜந்தர் மந்தர்ல இருந்து பார்லிமெண்ட்டை நோக்கி ஒரு பேரணியா செல்ல பிளான் பண்ணாங்க. ஆனா இதுக்கு போலீஸ் பர்மிஷன் தரல. பல இடங்கள்ல உங்களுக்கு பெர்மிஷன் இல்ல, போக கூடாது அப்படின்னு சொல்லி பேரிகேட் எல்லாம் போட்டு தடுத்தாங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே நீங்க எவ்வளவு பேரிகேட் போட்டாலும் அந்த பேரிகேட் எல்லாத்தையும் நாங்க தாண்டி போவோம் அப்படின்னு போட்ட பேரிகேட் எல்லாத்தையும் தாண்டி பார்லிமெண்ட்டை நோக்கி போக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஆயிரக்கணக்கான யங்ஸ்டர்ஸ் இந்த கூட்டத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லியே தெரியல. நிறைய இடங்கள்ல போலீஸ்க்கும் யங்ஸ்டர்ஸ்க்கும் தள்ளுமுள்ளலாம் ஏற்பட ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும் அப்படின்னு பாரபட்சமே பார்க்காம ஆயிரக்கணக்கான யங்ஸ்டர்ஸ் மீது லத்தி சார்ஜ் பண்ணி போலீசார் எல்லாருமே அந்த இடத்துல இருந்து விரட்டி அடிச்சாங்க. இதுல நிறைய பெண்கள் அசால்ட் பண்ணியிருக்காங்க, பெண்கள் மீது லத்தி சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில இடங்கள்ல கண்ணீர் புகை குண்டெல்லாம் வீசி அந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்தி இருக்காங்க. பார்லிமெண்டோட கேட்டை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ண இந்த கேட்டை தாண்டியும் யாராவது எகிரி குதிச்சு உள்ள வந்தாங்க அப்படின்னா அவங்கள துப்பாக்கி சூடு பண்ணவும் பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு ஆதரவா நிறைய யங்ஸ்டர்ஸ் வர ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால டெல்லியில் இருக்கிற எல்லா மெட்ரோ ஸ்டேஷனுமே கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணாங்க. யாருக்குமே கம்யூனிகேஷன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்டர்நெட் சேவையை சஸ்பெண்ட் பண்ணாங்க. இப்போ வரைக்குமே டெல்லி ஒரு பதற்றமான சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. டெல்லி ஃபுல்லாவே போலீஸ் ப்ரொடெக்ஷனை அதிகப்படுத்தி இருக்காங்க. இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் கை கால் மண்டையெல்லாம் உடைஞ்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. இந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப மோசமா இருந்துச்சு. நெல்சன் மண்டேலா சொன்ன ஒரு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. The youths are not the leaders of tomorrow, they are the leaders of today அப்படின்னு. இன்னுமே அந்த இடத்துல கூட்டம் அதிகமாயிட்டே தான் போகுது. இதோட முடிவு என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. இந்த ஒரு சமயத்துல சோனம் வாங்சக்கும் சிஜேபியோட லீடர் அபிஜித்தும் அவங்களோட உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டிருக்காங்க. மாணவர்களோட இந்த போராட்டம் இப்ப ரொம்ப சீரியஸா மாறி இருக்கு அப்படிங்கறதுனால மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இப்ப பதவி விலகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க. தர்மேந்திர பிரதானும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அவங்க 2 பேருக்கும் இடையே பல மணி நேரங்களா ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. போலீஸோட வன்முறையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க உடனே ஃபாலோ பண்ணிக்கோங்க.